தேவனை கர்த்தர் அதான் பார்க்குறாரு. உங்களுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பாருங்க. சரிங்களா? வேலை இல்லன்னு சொன்னீங்கன்னா, வேலைய தேவன் கர்த்தர் கொடுப்பார். வீடு கட்ட வீடு வேணும்னு சொன்னீங்கன்னா, வீடும் தருவார். சரிங்களா? இன்னும் ஆசீர்வாதம் வேணாலும் தேவன் கர்த்தர் கொடுப்பார். ஆனா, உங்க இருதயம் ஆசீர்வாதத்து மேல இருக்குதா? இல்ல தேவன் மேல இருக்குதான்னு பார்க்குறாரு. சரிங்களா? ஆபிரகாமுக்கு அதான் ஆண்டவர் சோதிச்சாரு. பிள்ளை கொடுத்தாரு. பிள்ளை மேலே கவனம் 2 பேரும் கவனமும் பிள்ளை மேல தான் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? அதனால தான் தேவன் கர்த்தர் என்ன சொன்னார்ன்னா, உன் பிள்ளையை தகன பலியிடுன்னு சொல்லும்போது, பூச்சு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. உடனே கூட்டின்னு போயிட்டு, தேவன் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி, தேவன் சொல்லிட்டார். பிள்ளைய தகன பலி கொடுக்கணுன்ட்டு. அதனால துரிதமாய் போய் தகன பலி குழந்தை குழந்தை கொடுக்க போறாரு. அப்போ ஆண்டவர் ஒரு காரியம் பண்றாரு. இவன் மூலமா தான் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்லி, உன் பையன் மேல கைப்படாதப்பா அப்படின்னு சொல்லி, சரிங்களா? சத்தம் வந்தது நித்தமாக. ஆண்டவருக்கு அன்பு இன்னும் அதிகமாச்சு ஆபிரகாம் மேல. இன்னும் அளவற்ற அன்பு தேவன் ஆபிரகாம் மேல தேவனுக்கு உண்டாயிற்று. சரிங்களா? அதனால தாங்க எந்த சூழ்நிலையும் ஆபிரகாமை அவர் விட்டுக் கொடுக்கல. எல்லா ரகசியத்தையும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அறிவிச்சாராம். ஒரு நண்பனைப் போல. சரிங்களா? என்ன நடக்கப் போகுது, ஏது நடக்கப் போகுது எல்லாவற்றையும் தேவன் கர்த்தர் சோதோம் கொமோரை அழிக்கும்போது கூட ஆபிரகாமுக்கு சொல்றாரு. சரிங்களா? அதுபோல தேவனுடைய அன்பு அளவற்றது. சரிங்களா? நீங்க ஜெபம் பண்ணி ஏதோ ஒரு பதிலை நீ பெற்றுக் கொண்டிருப்பீங்க. சரிங்களா? ஏதோ ஒரு காரியத்தை நீ பெற்றுக் கொண்டிருப்பீங்க. உங்கள் கவனம் எல்லாம் தேவை மேல இருந்தா, சரிங்களா? தேவன் பார்த்து கொண்டு இருக்காருங்க. நான் கொடுத்த பொருள் மேல, நான் கொடுத்த ஆசீர்வாதத்து மேல நீ கண்கள் இருந்தா, சரிங்களா? நான் தூரமா நிக்க வேண்டியதா இருக்குது. நீ நேசிப்பது என்ன இல்லம்மா, நீ ஆசீர்வாதத்த தான் நீ நேசிக்கிறேன்னு சொல்லி, சரிங்களா? ஆண்டவர் வருத்தப்படுகிற காரியமா இருக்கலாம். சரிங்களா? ஆண்டவர் இந்த உலகத்துல எல்லாம் கொடுக்கட்டும். எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஆனால் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனை, இருதயம் எல்லாமே எங்க நோக்கணும்னா, ஆண்டவரை நோக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்க. இவை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி தேவன் கர்த்தர் வாக்கு கொடுத்தாருங்க. சரிங்களா? ஆசீர்வாதத்து மேல உங்களுக்கு கண்கள் வேணாம். ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் மேல உங்க கண்கள் இருந்தா, தேவன் அந்த அன்பு, தேவன் அளவில்லாமல் உங்களுக்கு கொடுத்த அன்பு, தன் ஜீவனையே கொடுத்த அன்பு, அதை நீங்க நேசிக்கும்போது, உங்களுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரம் போல பெருகச் செய்வார். சரிங்களா? பூமி மனத்தணலைப் போல உங்களை பெருகச் செய்வார். சரிங்களா? தேவனை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாருங்க. எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது. தன் ஜீவனையே உங்களுக்காக கொடுத்த அன்பு. தேவனுடைய அன்பு.